இந்த கிரவுண்ட் பிரிக்கர் வேலை வைக்கிற காரணமே ஆயில் சரியாக மாற்றலைன்னா வேலை வைக்கும். அதாவது இந்த கிரவுண்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி ஒரு மார்க் வச்சுக்கணும். இந்த மார்க் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாரு, இங்கே ஒரு மார்க் ஆச்சா, இங்கே வந்து கரெக்டாக பஞ்சு பண்ணிக்கணும். இந்த கப்ளிங் அப்போ தான் மாறாது. பஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான், கழட்ட போக வேண்டியதான். இந்த கப்ளிங்க்கு 14 சைஸ் தான் சேரும். ஓஹோ, 14 சைஸ் சேருது. ஆஃப் பண்ணிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொரோனா பஞ்ச் பண்ணியாச்சு, கழட்ட வேண்டியதான் கப்ளிங்க. இப்போ எப்படின்னா இதை சுத்தத்துக்கு லாக் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஆக்சில் எடுத்து நம்ம இந்த சாஃப்ட்டுக்குள்ளே விட்டுக்கிறோம். ஷேக் பண்ணி உள்ள இதில் செருப்பு காமிச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு பார்த்துங்க, 16 பிட்டு 5 ஸ்டெப்பு பிட்ராடு போட்டு பைப்பை போட்டு கீழ் நோக்கினா லூஸு. ஓகே, இப்படி தான் லூஸ் பண்ணணும். அடுத்தது மொதல் கப்பு. அடுத்தது புல்லரை கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் புல்லரை. இந்த புல்லர் எதுக்கு போடுறோம்னா, இந்த ஜாயிண்டிங் கப்ளரை பிடிக்கிறதுக்காக. கையில் லூஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கப்பையும் தட்டி எடுத்துடலாம். இது 2ஆம் நம்பர் கப்பு. 2ஆம் நம்பர் கப்பு இது தனியாக உருவி வச்சுக்கலாம். உருவி வச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்படி கையால் தூக்க முடியாது. இந்த லிவரை எடுத்து இப்படி ஷேக் போட்டோம்னா இது வந்துடும், மேலே வந்துடும். இது வந்து 2ஆம் நம்பர் கப்பு, இது வந்து 1ஆம் நம்பர் கப்பு. இதுதான் பினியன், பார்த்துங்க. ஆமாம், இது 1ஆம் நம்பர் கப்பு. இது வந்து பழக்கப்பட்டுருவாங்க. இதை வந்து மிஸ் ஆகாமல் நம்பர் 1ன்னு போட்டுருவாங்க. இதை வந்து கயிறு போட்டு கட்டிக்கணும், ஏன்னா மாறிடும். இது மாதிரி